ஸ்ரீ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிங் 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 இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என் வீடியோஸ், என் கதைகள் எல்லாமே வரும். ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு கதை சொல்லட்டுமானா? ஒரு ஊர்ல ஒரு ஆலமரம் இருந்துதான். ஒரு ஆலமரம். அப்போ அந்த ஆலமரத்துல எல்லா பறவைகளும் கூடு கட்டி உட்கார்ந்து இருந்துதான். காக்கா, மைனா, குருவி, தூக்கணாங்குருவி, குயில், கொக்கு, இதெல்லாம் எல்லா பறவைகளும் அந்த மரத்துல கூடு கட்டி உட்கார்ந்து இருந்துதான். அப்போ எப்பவுமே டெய்லியுமே அம்மா அப்பா பறவைகள்லாம் சாப்பாடு யாரே இருக்கிறதுக்காக போயிடுமா. சின்ன குட்டி குட்டி பறவைகள் இருக்கும்ல, அது மட்டும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்குமா. ஒரு நாள் ஈவினிங் எல்லா பறவைகளும் வீட்டுக்கு வந்துச்சா. உடனே இந்த குருவியோட கூட்டுல மட்டும் ஒரே சத்தமா. அப்போ என்ன சத்தம்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தாங்க. அப்போ அந்த குயில்ல அந்த குருவி போட்டு கொத்துன்னு ரொம்ப கொத்துச்சான். அப்போ மரத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா, அப்போ அந்த மரம் சொல்லிச்சான், என்னோட மரத்துல யாரெல்லாம் எந்த பறவைகள்லாம் கூடு கட்டி இருக்கோ அந்த பறவைகள்லாம் நாளைக்கு ஈவினிங் எல்லா பறவைகளும் மரத்துக்கு கீழே வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மரம். சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொன்னாங்களா, செடி மரமேன்னு சொன்னாங்களா. ஏன்னா அப்படி மரம் சொல் பேச்சு கேட்டாதான மரம் நம்மளுக்கு உக்காட இடம் தரும். அதனால சரின்னு சொல்லிட்டாங்களா. உடனே அடுத்த நாள் ஈவினிங் வந்துதான் எல்லா பறவைகளும் மரத்துக்கு கீழே வந்து நின்னாங்களாம். அப்ப அந்த மரம் கேட்டுச்சா, உங்களுக்கு காக்கானா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டுச்சா அந்த மரம். ஒண்ணு அவங்க எல்லாரும் சொன்னாங்களே, எங்களுக்கு வந்து காக்கானா பிளாக் கலர் இருக்கும். காக்கானா என்ன சாப்பாடு கிடைச்சாலும் இந்த சாப்பாடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடும். காக்கானா காக்கான்னு கத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு உங்களுக்கு மயில்னா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டுச்சு அந்த மரம். அப்போ எங்களுக்கு வந்து மயில் நல்லா அழகா டான்ஸ் ஆடும், தொகை விரிச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு குயில்னா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டுச்சு. குயில்னா பாட்டு பாடும், அழகா பாட்டு பாடும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே குருவினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டா அந்த மரம். குருவினா அழகா கூடு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுனாங்களா. உடனே உங்களுக்கு பச்சை கிளினா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டுச்சு அந்த மரம். உடனே எங்களுக்கு வந்து பச்சை கிளினா அழகா பேசும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கு அப்படிதானே அப்படின்னு கேட்டுச்சா இந்த மரம். ஆமா மரமேன்னு சொன்னாங்களா. அப்போ அதனால குருவி அழகா கூடுதானே கெட்டும். ஆனா அந்த குருவி, அந்த தூக்கணாங்குருவி கூடுதானே கெட்டும். ஆனா அந்த தூக்கணாங்குருவி வந்து அந்த குயில வந்து போட்டு கொத்துச்சு. அப்ப அது தப்பு தானே அப்படின்னு கேட்டா. ஆமா மரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கணாங்குருவி வந்து அந்த மரத்தை, சாரி மரமே, நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த குயிலுக்கு
சாரி குயிலே, நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு குயிலே அப்படின்னு சொன்னான் அந்த தூக்குனா குருவி. இதான் இந்த கதை. அந்த தூக்குறாங்குருவிய அந்த குயிலுக்கு ஒரு அழகான கூடு கட்டி கொடுத்ததான். குயிலுக்கு கூடு கட்டி கொடுத்த தூக்குறாங்குருவி கதை. கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஏதாவது தெரிஞ்சது அது நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம ஃப்ரெண்ட இல்ல நீ தான் படிக்க வரலையே, உனக்கு எப்படி தெரியும், நான் சொல்லி தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். நம்மளுக்கு தெரியாததை மற்றவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, டிங் 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 இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என் வீடியோஸ்